ஹாய் நண்பர்களே, வணக்கம். இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். ஒரு வீட்டில் சமையலறை என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம். ஒரு வீட்டோட நபர்களோட ஆரோக்கியம் அந்த வீட்டில் சமைக்கிற ஹெல்தி ஃபுட்டில் தான் அடங்கியிருக்கு. ரொம்ப சிம்பிளான உணவாக இருந்தாலும் ஒரு பெண் ரொம்ப பாசத்தோடையும் அக்கறையோடையும் சமைக்கும்போது அந்த உணவோட சுவை பல மடங்கு அதிகரிக்கும். எப்போதுமே நம்ம வீடு தூய்மையாக இருந்தால் தான் தெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அதில் நாம் ரொம்ப நீட்டாக வச்சுக்க வேண்டியது சமையலறை தான். இது ஆன்மீகம், ஆரோக்கியம் ரெண்டிலுமே சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சமையலறையில் நாம் சில பொருட்களை வைக்கவே கூடாது. அப்படி வைப்பது வாஸ்து, ஆன்மீக சாஸ்திரப்படி மிகவும் கெடுதலை உண்டாக்கும். முதலாவதாக உடைந்த பாத்திரங்கள், கிளாஸ் பொருட்கள், எம்டியாக உள்ள டப்பாக்களை வச்சுக்கவே கூடாது. ஏன்னா உடைந்த பொருட்களுக்கு தீய சக்தியை ஈர்க்கிற தன்மை உண்டாம். நம்ம நிறைய இந்த மாதிரி பொருட்களை கிச்சனில் வச்சுருக்கும்போது வீட்டுக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுமாம். இந்த மாதிரி பொருட்கள் இருந்தால் உடனே அதை தூர போட்டுருங்க. ரெண்டாவதாக, பூஜை பொருட்களை எக்காரணம் கொண்டும் கிச்சனில் வைக்கக்கூடாது. என்னதான் கிச்சனை தூய்மையாக வச்சுருந்தாலும் அங்கே கடவுள் படங்களை வச்சு பூஜிக்கக்கூடாது. வேண்டுமென்றால் தனியாக ஓரிடத்தில் வைத்து வழிபடலாம். ஆனால் அதற்கு முன் திரைமறைப்பு ஏதாவது இருக்க வேண்டும். தேவைப்படும் நேரங்களில் மட்டும் திரையை விலக்கி வழிபடலாம். மூன்றாவதாக, பெரும்பாலானோர் டஸ்ட்பின்னை சமையலறையில்தான் வைத்திருப்பார்கள். இது ஆரோக்கியம், ஆன்மீகம் ரெண்டு சைட்லேருந்து பார்க்கும்போதும் தவறு தான். குப்பை தொட்டியில் ஈக்கள் மொய்க்கும். அதை நாம் சமைக்கும் உணவில் உட்காரும்போது வியாதிகளை உண்டாக்கும். அப்படி வச்சாலும் வடகிழக்கு திசையில் வைக்காமல் தென்மேற்கு திசையில் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். நான்காவதாக, சில பேர் உப்பு, புளி போன்றவற்றை ஜாடியில் வைத்திருப்பார்கள். அதுவும் நல்லதுதான். ஆனால் உடைந்த ஜாடி, துருபிடித்த பாத்திரங்கள் போன்றவற்றை அப்புறப்படுத்தி விடுங்கள். இவை வீட்டிற்கு நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். ஐந்தாவதாக, மளிகை சாமான்கள் தீர்ந்ததும் பாட்டில்களை எம்டியாக போடாமல் உடனடியாக பொருட்களை நிரப்பிவிட வேண்டும். முக்கியமாக குறையக்கூடாதது அரிசி, மஞ்சள், உப்பு, புளி போன்ற பொருட்கள் இருக்கும் பாத்திரத்தை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, தேவையில்லாத சில கூர்மையான பொருட்கள், அதாவது உடைந்த கத்தி, மூக்கு மழுங்கி போன அரிவாள், உபயோகிக்காத அரிவாள் மனை, உடைந்த கைப்பிடிகள், தேய்ந்து போன துடப்பம் போன்றவற்றை வைக்கக்கூடாது. இதனால் பண நஷ்டம்தான் ஏற்படும். ஆறாவதாக, எக்ஸ்பைரியான சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள், வண்டு, புழுப்பிடித்த பொருட்களை தேவையில்லாமல் அடைத்து வைக்காமல் அப்புறப்படுத்தி விடுங்கள். ஏழாவதாக, சில பேர் கெட்டுப்போன மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் வைத்திருப்பார்கள். அடிஷ்னலாக ஒன்று இருந்தால் கூட தூக்கி போட மனமில்லாமல் இடத்தை அடைத்து வைத்திருப்பார்கள். அது மிகவும் தவறு. அதனால் நம் வாழ்வில் பிரச்சனைகள் தான் உண்டாகும். கடைசியாக, சமையலறையை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள். நல்ல காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும். சமையலறை இருட்டாக இருக்கக்கூடாது. அடுப்பை துடைத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் அடுப்பை துடைத்து மஞ்சள், குங்குமம் இடலாம். கிச்சனில் ரெஃப்ரெஷ்மெண்ட்காக மணி பிளான்ட் வைக்கலாம். தூசு, ஒட்டடை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் துருபிடிக்கும் அளவிற்கு யூஸ் பண்ணாதீங்க. காலையில் எழுந்ததும் கிச்சனை சுத்தம் பண்ணிட்டு தான் சமையலையே ஸ்டார்ட் பண்ணணும். சில பேர் நைட்டே சுத்தம் பண்ணிட்டு தான் தூங்கவே போவாங்க. அது இன்னும் சிறப்பு. நிறைகுடமாக தண்ணீர் வைத்திருப்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.